சில மாதங்களுக்கு முன்னாடி ஆந்திராவில் இருக்க இந்த ஒரு மிகப்பெரிய காலேஜ் பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த லொகேஷனை நான் கூகுள் மேப்ல பார்க்கும்போதே எனக்கு அவ்வளவு பிரமிப்பா இருந்துச்சு. ஏன்னா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய காலேஜ் தான் இது. இப்போ இந்த காலேஜ் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறதுக்கு காரணம் ஒரு கன்னி பெண்ணோட ஆத்மான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணோட பேர் தான் மோனிகா. காலேஜுக்கு வெளியில ஒரு 7 பேர் சேர்ந்து இவங்களை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணதா சொல்லப்படுது. மோனிகா ரொம்பவே சென்சிட்டிவான பொண்ணா இருந்ததுனால இதனால அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதை பத்தி நிறைய முறை அவங்க வெளியில சொல்லவும் முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா யாருமே இவங்க பக்கம் சப்போர்ட்டிவா பேசல. இவங்க சொல்றத வீட்லயும் புரிஞ்சிக்கல, காலேஜ்லயும் புரிஞ்சிக்கல. இந்த மன வருத்தத்துல இந்த காலேஜ்லயே அவங்க சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த காலேஜ்ல நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சில வருடங்கள்லயே இந்த காலேஜும் கைவிடப்பட்ட நிலைக்கும் வந்துருது. இது எல்லாத்துக்கும் காரணம் மோனிகாவோட ஆத்மான்னு நிறைய பேர் நம்பி இருக்காங்க. ஏன்னா மோனிகா இறந்து போன அப்புறம் அவங்க ஆத்மா சாந்தி அடையாம இருக்குன்னு அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த ஆத்மா பழி வாங்கும் நிலையில இருக்கிறதுனால அவங்க அப்பா அந்த சாதாரண ஆத்மாவை மோகினியா மாத்திருக்காரு. இப்போ இந்த பெண்ணோட ஆத்மா அந்த காலேஜ்லயும் அந்த காலேஜை சுத்தியும் நடமாடுறதுதான் நிறைய மக்கள் நம்புறாங்க. யாருமே இந்த பக்கம் வர்றதும் இல்ல. அதுவும் இல்லாம இந்த காலேஜ் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா இருக்கிறதுனால இதை ஒரு பேய் காலேஜா தான் எல்லாரும் பாக்குறாங்க.